ஐயோ மாடிங்க கட்டு போறானே ஆமா நானே போய் மாட்டுவேன் கொஞ்ச நேரத்துல அழுகி விட்டல அது உனக்கு தெரியாது மோசமானவன் நானு ஆமா எங்கடா போயிட்டாடா நான் போன திருப்பதிக்கு திருவண்ணாமலை ஒரு பைபாஸ்ல நின்னு திருப்பதிக்கு திருவண்ணாமலை மேல மேல இருக்கலாமா கால என்ன பொருள் உள்ளுக்கு தெரியாது அனாஜமா இருக்கிற கால சாமலையா அம்மா கோவில் வர அடிக்காத வாய் நோவுதி அட ராஸ்கோ என்ன பண்ண காலத்துக்கு அதுமால இருக்கற ஏய் நானே பயப்பட்டாடி தூக்கினோம் ஒரு மனுஷன் கோடி கோடியா நினைச்சால சம்பாதிச்சாலும் சரிடா அது நமக்கு கீழ இருந்தா அதுக்கு நம்ம அடிமை ஐயோ நம்ம மேல போயினா அதுக்கு நம்ம அடிமை சரியா புரியுதா திருவண்ணாமலைக்கு திருப்பதிக்கு பைபாஸ்ல போய் ஏன் என்ன தெரியுமா சாமி அங்கதான் வேலை இருக்குது என்ன வேலை ஜனங்களுக்கு வந்து பொட்டாசி மாசம் ஆகக்கூடாது ஏண்டா ஆமாங்க பொட்டாசி மாசம் ஆச்சுன்னா போதும் காய் வேஸ்ட் ஒண்ணு கட்டிக்கினு மஞ்ச சிந்தானே ஆமா கட்டிக்கினு கையில பூ சுத்திக்கினு அத பத்தியா நாமத்தை போட்டுக்கினு ஒரு குண்டு சோம்பு எடுத்துக்கினு அதுல மேல துணி போட்டுக்கினு அதுல ஓல்ச்சு ஒரு ஒண்ணு போட்டு அதுல 3 நாமத்தை போட்டு 7 ஒண்ணு மாற்றமனா பச்சை கோயிந்த பாதயாத்திரா போறாங்க பத்தியா பாதயாத்திரா பாதயாத்திரன்னு சொல்றான் பாதயாத்திரை என்ன சொல்லுவாங்க கம்மன் என்ன அது எனக்கு தேவையா கம்மனு பொண்ணு பொருள் கொள்ளடிக்கிறது யாராவது அடிக்கிறது இல்லைங்க நான் சொல்றது கேளுங்க இந்த பாதயாத்திரையா போறாங்கல்ல அந்த என்ன போகும்போது ஜனங்க சும்மா இருக்குமா என்ன பண்ணுவாங்க ஓ 7 மலையான 80 ஏழு குடில வரா வெங்கட்ரமணா சாமியா உன்னை வந்து 7 மலையான என்னால பார்க்க முடியல அதனால இந்த காணிக்கத்து இந்த உண்டியில போடுறேன் இந்த உண்டி எங்க போகுது நேரா திருப்பதி உண்டியில போகுது திருப்பதி உண்டியில எங்க போகுது தெரியுமா எங்க போகுது லாரியா மூட்டா லாரியா போதியா லாரியா மூட்டா போதியா கேள்விப்பட்டேன் எங்கதான் போகுதுன்னு தெரியல பைபாஸ்ல வர்றது கேள்விப்பட்டேன் நேரா போனது பைபாஸ்ல நின்னு லாரி ஒண்ணு வந்துச்சு சைக்கிள்ல குரகல விட்டாரு லாரி நின்னு போச்சு மேல ஏறி மூட்டை தள்ளலாம் உள்ள பொட்டிக்குதுங்க திருப்பதி போட்டியா என்ன பொருளுக்கு தெரியுமா உள்ள பல வருஷத்துக்கு நம்ம உட்காந்துட்டே சாப்பிடலாம் கஷ்டப்படாத சாப்பிடலாம்யா ராவுல கூட்டாடிக்கின்னு அந்த காப்பு போட்டுக்கின்னு துணி போட்டுக்கின்னு அரிசல் போட்டுக்கின்னு இந்த படி யாரு கூட ஏறிக்கின்னு என்ன கஷ்டப்பட்டுக்கலாம் அதனால இனிமேல இது போது நாடகத்தையே வரணும் ஆமா அது கூட மேலையா அது கூட மேல அது கூட மேல பணம் கூட நீங்க நாளைக்கு செல்லு அடிச்சு விடும் ஆனா இது செல்லு அடிக்காது ஆமாங்க அந்த மாதிரி பொருள் உள்ள வச்சுங்க பாரு தங்கத்தால் தான் இருக்கும் செருப்பு கூட தங்கத்தால் தான் நீ போடுவேன் அந்த மாதிரி பொருள் உள்ள ஆராய்ச்சிடா தேவடியா பையா அம்மாச்சி நடக்கிற சொல்றேங்க ஒரு பேச்சு கரெக்டுமா புத்தியா கண்ணை நீ மூடிக்கோ இதை வச்சு நான் எப்படின்னா ஒரு செட்டில் ஆமா ஆமா நாராயணா 3 லட்சம் காட்டுல 3 லட்சம் காட்டு ஒரு வண்டியில வரும்போது 3 லட்சம் ₹1 கோடி தர என்னமாக்கு நீ எப்போ நான் தானே நாளை காட்டுற போட்டி தர போறியா உள்ள கீழே கரெக்டுமா கண்ணை மூடி நீ நான் சொல்ல மாட்டேன் மயிரியமா தலைவா மயிறு மயிறு தலைவா தனித்தனியா சொல்லு ஆமா சொல்லாத இல்ல சொல்றேங்க இது தூக்கி போறா பணத்தியா பின்ன ஓ இதுதான் அஞ்சு பொதுல பணம் கட்டாம போச்சா பணம் கட்டாம போச்சா இத்தியால சொல்லி இந்த வெள்ள மதிக்க முடியாது ஆமாயா என்ன நினைச்சுக்கிறா இன்னைக்கு நான் சொல்றதுக்கு நான் தச்ச ஜவுரி கூட ஜவுரி பண்ணி பார்த்தா பலார் குத்துருவேன் இன்னைக்கு நம்ம செத்துட்டா கூட எதுவுமே பதிப்பாங்க வச்ச உடனே ஒரு வருஷம் கழிச்சு பாரு இந்த உடல் எல்லாம் அசுத்தமா போயிடும் எலும்பு தான் நிக்கும் அந்த மயிறு மட்டும் அப்படியே இருக்கும் தெரியுமா அது தெரியுமா உனக்கு எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப கூட பாரு இந்த மயிறு பத்தி அவ்வளவு கேவலமா நினைக்கிறேன் நீ
எப்படா பணமாக்குவ 5 நிமிஷம் இந்த ஊர்ல நான் பணமாக்கிடுவேன் அது ஏட்டா இது தகுதி குத்துற ஏன்னா அந்த காலத்துல பொம்னாட்டிலாம் இருந்தாங்க அப்படி பேர பொம்பளைங்க இல்லையா அது இல்ல அந்த காலத்துல நான் சொல்றேன் அந்த காலத்து பெண்கள் அப்படி சொல்றேன் சும்மாடே கூந்தல் கிச்சு விட்டானா பிள்ளைங்கால வந்து அடிக்கும் பின்னங்கால வந்து அடிக்கும் அவ்வளவு நீட்டி இருக்கும் அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும் சேர முடியல ஆமா இந்த காலத்துல ஒரு 2 அக்காலத்து கூட அம்மா நீட்டு கிடையாது ஏண்டா காலி ஒரு வீட்டுக்கு வர மாட்டேன் ஏய் இதெல்லாம் முன்ன இருந்தவங்க இயற்கை உணவு சாப்பிட்டாங்க ஆமா நல்ல முறையில வாழ்ந்தாங்க நோய் நொடி இல்லாத 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க முடியல கொட்டா பத்துது ஆமா இப்போ எங்க பாதி சேர்க்க ஒரு வாய் போச்சு இதுல வேற நல்ல பாம்பு படம் எடுக்கிற மாதிரி பொப்போன்னு வச்சுக்கிதுங்க அப்படியே நந்து வரும்போது 5 நாக தூக்கின்னு வருது இப்படி வர்றாங்க அதனால தான் சொல்றேன் இந்த முடி பெத்துன்னு வச்சியா வாங்கி பின்னால் போட்டா எவனும் இஸ்திருவோம் ஆமா அப்படி ஸ்டைலா முன்னாடி போடுங்க எப்படி அக்கா ஜவுரிக்கா ஜவுரி முடியுமா ஜவுரி முடியுமா ஜவுரி முடி வாங்கலையோ ஜவுரி முடி என்ன தெரிஞ்சுதான் வைக்கிறேன் போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குமா ஒரே வேலை போனா வராது கோயில் போனா கிடைக்காது ஏதோ ஒரு இருக்குது வாங்க உங்க வீட்டுல வீடா உந்து போறது தலைவலியே நல்ல விளம்பரத்து நாங்க வாங்குறோம் 100 கிராம் முடி 100 ரூபாய் 50 கிராம் முடி 50 ரூபாய் 25 கிராம் முடி 25 ரூபாய் சொல்றேன்னா தயவு செய்து நீ நேரத்து கூத்தாடிங்க சேட்பேட்டு பஸ் ஸ்டாண்டுல வேணா உட்காந்து மயிர் ஊத்தி நான் சொல்றேன் மயிர்காது ஏண்டா அச்சராது லட்சுமி விட்டு போச்சா இல்லைங்க நல்லா விற்கிறேங்க வியாபாரம் அச்சாவில போட பாரு பெயிண்ட் அடிக்க போறியா ஐயா அதெல்லாம் மேலே இது ஏடா சொன்னடே பொண்ணு பொருள்னு நான் என்ன நினைச்சேன் பொண்ணு பொருளா இருக்குன்னா பார்த்தா மயிர் மூட்டாக்குது நான் அப்ப திரும்ப இருந்து போற மைபாசில் போறதல்ல மயிர் மூட்டா தான் போய் மயிர் மூட்டா தான் போய்க்குது இது நம்ம பொண்ணு கொலைக்கு போக கூடாது இன்று பொண்ணு பொருளை கொள்ளடிச்சு போக பெண்கள் கூலிவிட வைக்கிறே ஒயிட் ஷாப் சி கொலக்கரை ஆமா கொலக்கரைக்கு போக வேண்டாம் உடல் சூடாகி விட்டது அழகான பெண்களை பார்த்து அவர் கற்பை பண்ண சென்று தண்ணீர் அருந்து மிருகத்தை குடித்து செல்ல வேண்டும் உலகத்திலே யார பெண் சொன்னாலும் சரி எங்க போனாலும் சரி நம்ம முகத்தை காட்டக்கூடாது பதுங்கி ஆமா
பார்த்தாயா வாய். குளத்திற்கு போகாமல் புறப்பட்டோம். ஆமா, மச்சான். யாரோ ஒரு பெண்ணான ஒரு தங்க தலைவி ஆடிக்கொண்ட பாடிக்கொண்டு செல்கிறார். பின்னால போனா புடவை முந்தானி கூட பிடிக்க முடிக்க முடியாது. சூப்பர் அப்பதான் வாய்ஸ் கேட்கும். உங்ககிட்ட வந்து யாரும் பேச மாட்டாங்க. சண்டை அதை எல்லாரும் பேசுவாங்க. சின்ன பையனா நீங்க இருக்கக்கூடாது. புரியுதா? நீங்க இருக்கக்கூடாது. நான் இங்க இருந்தா உனக்கு தான் வந்துச்சா சொல்றது கேள்றா. நீங்க இருந்து வச்சுக்கோ. எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். நீ சின்ன பையன். இங்க நடக்குதா நீ பார்க்க கூடாது. வா. அந்த பொண்ணு வந்து என்ன உள்ளான்னு அந்த பெண்ணை பார்த்தல அவள் கூட பேசுவாரு. போ என்ன நீ என்ன செய்ய போற தோல் உரிக்க வானா போலாமா? வானா போடா. நீ பகல் ஷிஃப்ட் செஞ்சா நைட் ஷிஃப்ட் நான் செய்யலையா? நீ போடா. ஜெனரல் டியூட்டி நீ பாரு, நான் டியூட்டி நான் பாக்குறேன். ஏய் வந்தாச்சுக்கா போடா. போடா இங்க போடா. ஐயா சாமி நான் எப்போ வரணும்? நான் எப்போ கூப்பிடுவப்பா? நான் சொல்லும்போது வாயா. எப்போ சொல்லுவேன்? டேய் சாரணா. டேய் சாரணா. டேய் சாரணா. டேய் சாரணா அப்படி கூப்பிடவா? கூப்பிட்டாங்க அண்ணா. ஆமா. ஐயா நீ யார்? எந்த நாடு? சுபாஷ் வழியிலே உட்காந்துக்கிறான் படி கட்டலையா? நான் கரெக்டாக தானே போனேன். சரி விடுறா. இந்த பக்கம் அந்த பக்கத்துல வைங்க. அவ்வளோதான் நீ செய்ய, நான் ஒன்றும் இல்லை. டேய் நீ யார்? எந்த நாடு? ஐயா அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க யாரு? முடி சீவரால் அப்படியாங்க போய் சீவரான் வழியிலே உட்காந்து சீவரான். எம்மா போவோம் சாமி நீ யாரு நீங்களே வாங்க. ஆண்டா எங்கந்திரா ஆரம்பிச்சிட்டானே. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண சாமியா, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. நீ பண்றது பண்ணுங்க, நான் என்ன பண்ண போறேன்? அது சரிடா. சரி நான் போனமா போய் போய் வந்தா நான் எப்படி பண்றது? போ. என்னால நான் கூட இப்படி ஓரமா நிக்கிறேன். ஆனா போடா டேய். ஏங்க நீ செய்து பார்த்து வீட்ல எங்க ஆயா கற வச்சியா? ஆயா போற செஞ்சு பாய் போகுது. இருட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செய்வேன். ராஜா சின்ன பையன் இங்க நடக்குதுலாம் பார்க்க கூடாது. அண்ணா பார்த்தா உனக்கு வாரி அடிச்சிடும். வாரி அடிச்சு தான் எலுமிச்சை சுத்தி போட்டுருந்தேன். பயந்துடா. பயந்துச்சுன்னா பேய்க்கு ஓட்டிக்கிறேன் நானு.
சூப்பராக என் நாடி நறுவதான் இசுக்குதுங்க. வந்தே வரான் பாரு, சண்டைக்குன்னா வரானுங்க போரு. நான் கம்முன்னு தானே போறேன், அவன் பேச்சு போனான். நானா இந்த மாதிரிலாம் பண்றானுங்க, அவனுக்கு கேட்க மாட்டேன், என்ன மாட்டேன் கேக்குறான். என் பூண்டுனா தானே ஆவாது உனக்கு. பின்ன ரசனை போடு, கம்மானு வரும். நான் சொல்றேன், நீ எதுவும் செய்ய மாட்டேன், கம்முனி அவன் கூட வந்துடுறேன். நீ எதுவும் செய்ய மாட்டேங்க, அவன் கூட வந்துருங்க. செய்யறனா செய்யலையான்னு பொறுத்திருந்து பாரு. ஆள் தான் பிடிக்கிற, ஒன்னும் பண்ண போறது. யார்தான் நீங்க? நாங்கள் கருத்த மகாமணி. வர வேண்டிய காரணம்? கொலை கொள்ளை கற்பழிப்பு செய்வது எங்களது குலப்பழக்கம். அம்மாடி, ஆகையால ரெண்டு பசங்களா நீங்க? ரெண்டு பசங்களா? வேற என்ன? உலகத்திலே சொல்லி ஜவுடியா பையனு கொடுக்கல எங்க விருப்பம். மரியாதை கொண்டா. நான் பண்ணல கடையில அவனை போட்டேன்னா எனக்கு இல்ல சாமி போய் கடை ஐயா, நீங்க வர வேண்டிய காரணம்? அழகான பெண்களை பார்த்தால் அவரோட உல்லாசமாக இருப்பது என்று வணக்கம். அம்மாடி, பாகவதி கட்டு அழகிய மனைவி ஆசிரியர் தேர்தல் ஓடி வந்திருக்கிறேன். என்னை கட்டி அடித்து முத்தம் கொடுத்து சந்தோஷப்படுத்துவா. ஐயா, நான் யார் தெரியுமா? யாரு? இந்த எம்பூர் நாட்டை சேர்ந்தவள், ஏழ்மையான குடியை பெண்ணாக பிறந்தவள். என்னுடைய பெயர் தான் சத்யா. சத்யா. என்னங்க சத்யா என்ன அழகு, என்ன அழகு சத்யா. எவ்வளவு அழகாக இருக்கிறாய். குப்பையை பட்ட மலராக இருந்தாலும் நீ எப்படி கோபுர கலசமாக விண்ணுகின்றாய். உன்னோடு ஒன்று சேர வேண்டாம், உல்லாசமாக இருக்க வேண்டும். ஆசையோடு வந்திருக்கிறேன், என்னை ஏமாற்றி விடாமல் நீ பாட்டு போயிட்டு பாட்டு போயிட்டு சத்யா எப்படி இருக்கிற அக்கா தங்கச்சியா பாக்குற பெண்ணெல்லாம் தாயாக தமக்காக அக்காவா அம்மாவா நினைச்சாங்க. எனக்கு தாரமா வரப்போறவ யாருன்னு நான் நினைக்கிறது. ஏன் உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்ல? ஏய் பக்கத்துல சொல்லட்டுமா? சத்தியமா சொல்றேன், என் கூட போறது அக்கா தங்கச்சியா இருந்தா கூட சரி. நான் ஆசைப்பட்டு 1/2 மணி நேரம் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான். அதையும் தாண்டி பிடிக்க மாணவன் தொட்டு பறிப்பதா என்னுடைய பழக்கம். நீ உழைக்கக்கூடிய இருப்பது கிடையாது, மனவர் காத்து கிடப்பது கதையே கிடையாது. இல்லை இல்லை, உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும், உல்லாசமாக இருக்க வேண்டும். அவராது அண்ணமே அழகு மது கிண்ணமே உன்னை அடைய வேண்டும் என்பதே என்னால் எண்ணமே. பரவாயில்ல, வெட்டி செஞ்சு சித்திரத்தை கட்டிவிட்டா சிரித்து விடக்கூடாது, சிந்திக்க வேண்டும். சீரழிந்த குடும்பத்தை பார்த்து நகர்த்து விடக்கூடாது. நல்லது ஒரு நாடு வழி செல்ல வேண்டும். ஈடுபாடு ஒரு வாதமும் இல்ல. துன்பத்தை கண்டவர்கள் கட்டிவிட்ட மரத்தை வெட்டிவிட்ட கதை வெட்டி சாத்தி விடாதெல்லாம் பாவி வாழ வகையற்ற நெஞ்சத்தை செல்லாது. தாழ்ந்ததோ தாழ்வு எந்த தெய்வத்திற்கு தன்மைக்கு நேசிப்பது வீண்கடவுடா, வீண்கடவு. இவர் அந்த செயலுக்கு இணங்காது. இன்பம் என்பது இணங்கம், துன்பம் என்பது சோகை கடலில் தான பாறை முடிந்து விடும். அது எவ்வளவு தேவன் முன்னாலும் சரி எனக்கு இப்ப தேவை ஒரு மொத்தம். இப்ப நான் இருக்கிற நெருங்கி என்னை வெளியாடிதான் நீங்க பாருடா, உரைப்பதை கேளுடா. ஒரு பெண்ணாக பிறந்த காலமெல்லாம் கற்பனை தவறாமல் வாழ வேண்டும் என்று அவருடைய மனதோட கோட்டையெல்லாம் கட்டி வைத்திருப்பார். அப்படித்தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வேண்டாமடா, இது முகமடா, இது முகம் கவர்மெண்ட் போடுறது பத்தி யாராவது கண்டுபிடிச்சு முடிஞ்சு விடுமா? முயற்சியிலே இவ்வளவு சுவையா இருக்குது. உன்னை கட்டி அழைத்து இத பாருடா, 1000 வருஷத்துக்கு எடுத்து வந்து முடியாது 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 முடியாது
சண்டை தாளை எடுத்துட்டு வாங்க போய் முடியல ஏய் வேண்டாம் சண்டை நீ ஏன்
நீங்க வேலை ஆகணும். அட பாவி. இப்ப ஒரு வழி கிட்ட போறேன். என்ன ஐயா பரவாயில்ல. உங்க ஆள் விழுதுங்க. ஒரே ஒரு முத்தம். அச்சு வேணாலும் மேல விழுந்துரு. ஒரே ஒரு முத்தம். மன்னா ஏன் ஆகை மன்னாரா மன்னா நீ மன்னாதி மன்னா ஐயோ என்னையா? ஆமாங்க ஐயோ. என்னங்க இத பாருங்க ஐயோ. உங்களை கட்டி பிடிக்க வேண்டும் முத்தத்தை கொடுக்க வேண்டும் ஆமாங்க கண்களை மூடிக்கொண்டு அருகே வாங்க அதான். உனக்கு எனக்கு தான் பொருத்தம் இது எத்தனையோ கண்களுக்கு வருத்தம் என்னங்க இத பாருங்க என் மீது உனக்கு ஆசை இருந்ததா இல்லை என்று பார்த்தீங்க அப்படியா? ஆமாங்க ஆறுவீரே, ஆசை செய்யே. உன் மீது எவ்வளவு ஆசை செய்யுமா? அப்படி நான் புரிந்து உலகத்தையே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மேல ஆசை வச்சுக்கிறேன். அப்படியா என்னங்க கண்ணை மூடிக்கொண்டு அருகே வா வா மழை பாட்டி மாட்டேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது.